ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ சாதகா நியூட்ரி டயட். நம்ம இப்போ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா குக்கும்பர், அதாவது வெள்ளரிக்காய். கோடை காலத்தில் மக்களால் அதிக விரும்பி உண்ணப்படும் ஒரு காய் என்றால் அது வெள்ளரிக்காய். இந்த வெள்ளரிக்காயில் அதிக சத்துக்கள் இருப்பதால் கோடை காலத்தில் இதை கட்டாயம் சேர்த்து கொள்வது மிக அவசியம். அதுவும் குழந்தைகளுக்கு இதை கட்டாயம் உணவில் சேர்த்து விடுங்கள் பெற்றோர்களே. நீர்ச்சத்து முதல் பளபளக்கும் சருமம் வரை இந்த வெள்ளரிக்காயில் நமக்கு கிடைக்கும் பலன்கள் பல. ஆரோக்கியமான ஒரு உணவு என்றால் அது பல காய்கறிகளில் நிறைந்த சாலட் என்பது நம்மால் மறக்க முடியாது. இதுபோன்று காய்கறிகளால் தயாரிக்கப்படும் சாலட்டில் ஊட்டச்சத்து அதிகம் உள்ளன. நிச்சயமாக சாலட்களில் வெள்ளரிக்காய் இடம்பெறும். இதற்கு காரணம் இந்த வெள்ளரிக்காயில் பல ஆரோக்கியமான நன்மைகள் இருப்பதுதான். இந்த வெள்ளரிக்காயில் நீர்ச்சத்து அதிகம் இருப்பதாலும் மேலும் இது குறைந்த கலோரிகளை கொண்டிருப்பதாலும் இது ஆரோக்கியமான ஒரு உடலை பெறுவதற்கு நமக்கு உதவுகிறது. வெள்ளரிக்காயில் அதிக ஊட்டச்சத்து நிரம்பி இருக்கிறது. இதில் பல முக்கியமான விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் அடங்கியுள்ளன. சிறிது சிறிதாக வெட்டப்பட்ட அரை கப் வெள்ளரிக்காயில் 8 கலோரிகள் மட்டுமே உள்ளன. ஆனால் இதில் 1.9 கிராம் கார்போஹைட்ரேட்கள், 0.3 கிராம் புரதச்சத்துக்கள் அடங்கியுள்ளன. மேலும் இதில் மெக்னீசியம், பொட்டாசியம், விட்டமின் சி, விட்டமின் கே மற்றும் மேங்கனீஸ் ஆகிய சத்துக்களும் நிரம்பி இருக்கின்றன. ஆரோக்கியமான வாழ்வுக்கு தினசரி நம் உணவில் ஒரு வெள்ளரிக்காயை சேர்த்து கொள்வது சால சிறந்தது. ஒன்றுக்கு மேற்பட்ட வெள்ளரிக்காயை சாப்பிட்டாலும் அது நமது உடலுக்கு எவ்வித தீங்கையும் ஏற்படுத்த போவதில்லை. மேலும் இது நமக்கு பசியை தூண்டாமல் இருப்பதால் தேவையற்ற துரித உணவுகளை சாப்பிடுவதில் இருந்து நம்மை பாதுகாக்கும். நாம் உண்ணும் உணவில் வெள்ளரிக்காவை சேர்த்து கொள்ளும் போது நமக்கு கிடைக்கும் 7 வகை நன்மைகளை இப்போது காண்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வாட்டர் கண்டென்ட். பொதுவாக கோடை காலத்தில் நமது உடலுக்கு அதிக நீர்ச்சத்து தேவைப்படுகிறது. தினசரி வேலைகளுக்காக நாம் வெளியே சுற்றி திரிய நேரிடும் போது நமது உடல் அதிக நீர் சக்தியினை இழக்கிறது. இந்த மாதிரியான சமயங்களில் இந்த வெள்ளரிக்காய் நமக்கு நல்ல பலன்களை தரும். இதில் அதிக நீர்ச்சத்து இருப்பதால் இதிலுள்ள நீர்ச்சத்து நமது உடலை நீரேற்றமாக வைத்திருக்க உதவுகிறது. மேலும் நாம் வெளியே செல்லும் போது கூட உண்பதற்கு எடுத்து செல்ல மிக உகந்த ஒரு பொருள் என்றால் அது வெள்ளரிக்காய் தான். செகண்ட் ஒன் கான்ஸ்டிபேஷன். பலரும் மலச்சிக்கல் பிரச்சனையால் அவதியுறக்கூடும். இதற்கு கண்ட மாத்திரைகளை சாப்பிட்டு உடலை கெடுத்துக்கொள்வதை விட இயற்கையான முறையில் மலச்சிக்கலை சரி செய்ய தேவையான வழிகளை தேர்ந்தெடுக்கலாம். அந்த வகையில் வெள்ளரிக்காயில் நார்ச்சத்து நிரம்பி உள்ளதால் இது மலச்சிக்கலை தடுக்க உதவுகிறது. மேலும் இது சீரான உடல் இயக்கத்திற்கு வழிவகுக்கிறது. எனவே மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவர்கள் தினசரி உணவில் வெள்ளரிக்காயை சேர்த்து கொண்டால் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும். தேர்ட் ஒன் வெயிட் லாஸ். உடல் எடையை குறைப்பதற்காக நம் உடற்பயிற்சி போன்ற பல்வேறு வழிகளை மேற்கொண்டு போவதிலும் இந்த வெள்ளரிக்காய் போன்ற இயற்கையான பலன் தரும் பொருட்களை நம் உணவில் சேர்த்து கொள்வது எடை குறைக்க மேலும் உதவும். இந்த வெள்ளரிக்காயில் கலோரிகள் குறைவாகவும் சத்துக்கள் அதிகமாகவும் உள்ளன. மேலும் இந்த வெள்ளரிக்காயை எளிதில் பசியை தூண்டாது என்பதால் அதிகப்படியான உணவுகளை உண்பதில் இருந்து நம்மை தடுக்கிறது. ஃபோர்த் ஒன் பிளட் சுகர். இப்போதெல்லாம் சர்க்கரை நோய் உள்ளவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. நம் ஆய்வுகளில் இருந்து அறிய முடிகிறது. இந்த வெள்ளரிக்காய் நமது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை சீராக்க நமக்கு உதவுகிறது. இதனால் இது அடிப்படையிலேயே நீரிழிவு மற்றும் அது தொடர்பான பல பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறது. எனவே நீரிழிவு நோயிலிருந்து நம்மை காத்து கொள்ள தினமும் நமது உணவில் வெள்ளரிக்காயை சேர்த்து கொள்வது நல்லது. ஃபிஃப்த் ஒன் இம்யூனிட்டி. இப்போதெல்லாம் எப்படி நமக்கு நோய் பரவுகிறது என்றே தெரியவில்லை. அது மட்டுமின்றி தற்போது கொரோனா தொற்று காலத்தில் வேற வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வெள்ளரிக்காயில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன. எனவே இது நமது உடலை பல்வேறு நோய் தொற்றுகளில் இருந்து பாதுகாக்கிறது. இது மட்டுமின்றி இந்த வெள்ளரிக்காயில் நிரம்பியுள்ள நற்பண்புகள் நமது உடலில் நாட்பட்ட நோய்களில் ஏற்படுவதற்கான அபாயத்தையும் குறைக்கிறது. சிக்ஸ்த் ஒன் ஐ ஹெல்த். இப்போதெல்லாம் நாம் அதிகமாக மொபைல் ஃபோன்களையும் லேப்டாப்களையும் பயன்படுத்தி வருகிறோம். இதனால் நமது கண்கள் முன்பை விட அதிக பாதிப்புக்கு உள்ளாகின்றது. இந்த வெள்ளரிக்காயில் நிரம்பியுள்ள விட்டமின் ஏ நமது கண் பார்வையை மேம்படுத்த உதவுகிறது. எனவே பணிக்காகத்தான் நாம் அதிக அளவில் லேப்டாப்களை பயன்படுத்துகிறோம். என்றாலும் கண் பார்வை போன்ற பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு தினமும் வெள்ளரிக்காயை சேர்த்து கொள்வது நல்லது. செவன்த் ஒன் க்ளோயிங் ஸ்கின். பெரும்பாலும்
பெரும்பாலும் பெண்கள் அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக அக்கறை செலுத்துவார்கள். இயற்கையாகவே நமது சருமம் பளபளக்க வெள்ளரிக்காய் நமக்கு உதவுகிறது. பெரும்பாலும் அழகு சாதன பொருட்களில் வெள்ளரிக்காய் சேர்த்து கொள்ளப்படுகிறது. இதில் நிரம்பியுள்ள சத்துக்கள் நமது சருமத்தை மென்மையாக வைத்துக்கொள்ள உதவுகிறது. இயற்கையாகவே அழகை கூட்டிக் கொள்ள நீங்கள் இந்த வெள்ளரிக்காயை தினசரி உணவில் சேர்த்து கொள்வது நல்லது. இவ்வளவு பயன் தரக்கூடிய வெள்ளரிக்காயை டெய்லி அல்லது வாரத்திற்கு 2 அல்லது 3 முறையாவது உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். நோயற்ற வாழ்வே வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.